الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه بسم الله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ عرض عليه بالعشي الصافنات الجياد فقال إني أحببت حب الخير عن ذكر ربي حتى توارت بالحجاب وقال النبي عليه أفضل الصلاة والسلام إن الرجل لا يحرم الرزق بذنب يصيبه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றோம். புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை புத்திமதிகளை போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள் பிள்ளையார்கள் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் பாவங்கள் எவை என்பதை விளங்கி அதிலிருந்து நாம் தவிர்த்து நடந்து கொள்வதோடு பொறுப்பிலுள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை எல்லா வேளையிலும் அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப நாள் முதல் இன்னும் கொஞ்சம் மேல போனா சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பிரச்சனையும் இருக்கல்ல, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. நல்லது செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தார்கள், நல்லா இருந்தாங்க, மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு, வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, ரிஸ்க்கு கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு. எதுவரை நல்லது செய்வார்களோ அதுவரை பிரச்சனை இருக்காது. பொருளாதாரத்திலையும் பிரச்சனை இல்லை, கடையில தொழில வீட்டுல உடம்புல வாழ்க்கையில ஆரோக்கியத்துல எங்கட என்வாயன்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லதை மட்டும் செஞ்சு கொண்டு போகும் வரை. எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் தடுத்த வேணாம் என்று சொன்ன அந்த பாவத்தை செய்தார்களோ அந்த நிமிஷத்திலிருந்து பிரச்சனை தொடங்கி, கவலை தொடங்கி, சந்தோஷங்கள் இல்லாம போச்சு. நல்ல இடத்திலிருந்து இந்த துனியாக்கு வர வேண்டி வந்துச்சு. எனவே பாவங்கள் இது கொள்ளாது. எங்க எப்படி யார எந்த வழியில வந்து தாக்கும் என்று தெரியாது. ஆனா நாங்க புரிஞ்சு கொள்ள மாட்டோம். எந்த வழியால பிரச்சனை வந்துச்சோ அந்த வழியை அடைக்காம ஏதோ வருத்தம் வருகிறது, நோய் நொம்பலம் பிரச்சனை, டெப்லெட்டுகளோடையும் டாக்டர்ஸோடையும் கிளினிக்கோடையும் இப்படி மௌத்தாபிச்சு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற போது நோயும் வரலாம், பேயும் வரலாம். பாவத்துக்கு இப்லீஸ் நல்லா தான் இருந்தார். எப்ப அல்லாஹ் தஆலா உஸ்ஜுது லி ஆதம், இந்த ஆதமுக்கு சஜதா செய்யுங்க என்று சொன்னதோட அவ்வளவு மலக்குமார்களும் முதுகு குனிஞ்சி சஜதாக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த இப்லீஸுக்கு மட்டும்தான் முதுகு வளையல்ல. ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ், பள்ளியில அதான் ஒலிக்குது. யாரெல்லாம் அந்தஸ்தை அறிவை படிப்பை தரத்தை பிஸிய மறந்து ஓடி வந்து சுஜூது ருக்குல போவாங்களோ மலக்குமார்கள்ட குணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட குணம். யாருக்கெல்லாம் அதானின் போது முதுகு வளையல்ல, சுஜூது ருக்கு இல்ல, உலக ஈடுபாட்டில் அவர் இருக்கிறார் என்றா செய்ய வழியில் அது இப்லீஸ் குணம். அவனுக்கு முதுகு வளையாது. எல்லாரும் சுஜூதுக்கு போனாங்க அல்லாஹ்வுடைய ஹய்யா அலஸ் ஸலாவின் போது. ஆனா இப்லீஸ் மட்டும் சுஜூதுக்கு போவேன், ருக்குவுக்கு போவேன்,
முதுகு வளையாது. ஹய்ய அலா ஸலாவுக்கு பதில் அளிக்காத ஒவ்வொருத்தரும் மனசுல பதிஞ்சு கொள்ளுங்க. எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுப்பீர்களோ அன்றைக்கு தான் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத் தொடங்கும். கண்டுகொள்ள மாட்டீங்க எதனால இது வருகிறது. அவ்வளவு பிரச்சனை இல்லாம இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. தொழில்ல முன்னேற்றத்தை அடையணும். ஒரு கடை 2 கடை ஆகணும், ஒரு ஃபேக்டரி 2 ஃபேக்டரி ஆகணும், ஒரு கார்மெண்ட் 2 கார்மெண்ட் ஆகணும், பொருளாதாரம் இன்னும் இன்னும் பெருகணும் என்கிற ஆசை உள்ளவங்க அல்லாஹ்ட கட்டளைக்கு மாறு செய்யாம இருங்க. அல்லாஹ் என்றைக்கும் உங்களை ஹை லெவல்ல வைப்பார். எப்ப மாறுபாடு செய்வீங்களோ, குறிப்பா நாங்க பார்த்தது போல தொழுகை, இந்த தொழுகையில அல்லாஹ் ரிஸ்க வாக்களிக்கிறார். ரிஸ்க்குண்டா என்ன? ரிஸ்க்குண்டா எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். கடையால சந்தோஷம், வைஃபால சந்தோஷம், ஹஸ்பண்டால சந்தோஷம், எங்கட பிள்ளைகளால சந்தோஷம், எங்கட பேரண்ட்ஸால சந்தோஷம், எங்கட தொழிலால, எங்கட வெஹிக்கலால, எங்கட லேபர்ஸ், எங்கட நேபர்ஸ் எல்லாராலையும் சந்தோஷம் வந்து கொண்டிருந்தா இதுக்கு பேரு தான் ரிஸ்க். இது எதனால கிடைக்குது? தொழுகையா. தொழுகையில அல்லாஹ் ரிஸ்க வாக்களிக்கிறார். இந்த தொழுகை முன்ன பின்ன ஆகும்டா உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற சந்தோஷம், உங்களோட வைஃபாலேயோ பிள்ளைகளாலேயோ தொழிலாலேயோ வாகனத்தாலேயோ உங்களோட வீட்டாலேயோ உங்களோட வேலைக்காரவங்களால பக்கத்து வீட்டுக்காரவங்களால உங்களோட அயலவர்களால உங்களோட சூழல் உங்களோட உடம்பினுடைய ஆரோக்கியம் எல்லாம் தலைகீழ வேலை, எல்லாம் தலைகீழ அப்சைட் டவுன், எல்லாம் மறுபக்கம் தான் ஓடிச்சு. ஆனா விலகி கொள்ள மாட்டோம். ஒன்ற கவனத்துல வைங்க. தொழில் ரீதியாக வருமான ரீதியாக உலகத்துல முன்னேறணும், சந்தோஷம் ஆயிக்கணும் என்று எதிர்பார்க்கிறவங்க அல்லாஹ்ட தொழுக விஷயம் 5 நேர தொழுக விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தினா இன்ஷா அல்லாஹ் நிரந்தரமா சந்தோஷமா இருக்கு. தொழில முன்னேற்றம் வரும், கை நிறைய வரும். மாஷாஅல்லாஹ் அப்படியே இருக்கும், அழியாது. இன்னைக்கு இதுக்கு மாத்த நிறைய பேர் உழைக்கிறதுல குறைச்சல் இல்ல, ஆனா ஒன்றும் மிஞ்சில் இல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்ல. நோய்க்கும் செலவு, வைஃபுக்கும் நோய், வாகனமும் லேத, கடையிலையும் பிரச்சனை, தொழிலாளையும் பிரச்சனை, எல்லாத்தாலையும் பிரச்சனை. வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. வீடு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறது, மனைவி மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. ஆனா ஒன்றாலையும் பிரச்சனை, எல்லாத்தாலையும் அவருக்கு நிம்மதி இல்லை. ஏன்? முதலாவது தொழுக விஷயத்துல நீங்க பொதுபோக்கு செய்வீங்க. இத முதலாவது விளையும். தொழுக விஷயத்துல பொதுபோக்கு யார் செய்தாலும் சரி அல்லாஹ்ட சோதனை அவங்களுக்கு. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார்? எல்லாருக்கும் தெரியும். உலகத்தை ஆட்சி செய்த 4 அரசர்கள் ஒருத்தர். அல்லாஹ் தஆலா ஜின்களையும் கண்ட்ரோல் பண்ற அந்த பவரை கொடுத்திருந்தார். பறவைகளோட மனுஷனோட பேசுற மாதிரி பேசுவாங்க. எறும்புகளோடு பேசுறது, அது பேசுறது கேட்குது. இப்படி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். எங்கள்கிட்ட ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருக்குது, 24/7 ஒரு மாசமா நான் ஸ்டாப் எவ்வளவு தூரம் ஓடுவோமோ அத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜஸ்ட் 1 ஹவர்ல காத்து அவங்களை கொண்டு போய் இறக்கி விட்டார். எங்கட 1 மந்த் ஜேர்னி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜஸ்ட் 1 ஹவர், 1 ஹவர்ல போய். இவ்வளவு பெரிய ஆற்றல் கொடுக்கப்பட்ட நபி. ஒரு நாள் நல்லா கவனிச்சுக்கொள்ளும். தொழில், கடை, வியாபாரம், பயணம், கல்யாணம், மையத்து, சமூக வேலைகள் என்று சொல்லி அல்லாஹ்ட 5 நேர தொழுகையில கையடிப்பீங்கண்டா எங்கால உங்களோட சந்தோஷம் அல்லாஹ் பறிப்பான்னு தெரியாது. இதுக்குதான் சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசருடைய நேரம், அசர் தொழுகை
தொலை இல்ல. இது அலைஹி பில் அஷியு ஸாஃபினாத்துல் ஜியாத். கொஞ்சம் குதிரைகள் வந்து சேர்ந்துச்சு. குதிரைன்னா எங்கட வெஹிக்கிள், எங்கட காலத்துல இரவாகனம். ஒரு 100 வெஹிக்கிள் இப்பதான் வந்து இறங்கிச்சுண்டா அந்த பொஸ் எப்படி இருப்பார், கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துடுவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. குதிரைகள் கொஞ்சம் வந்து சேருது. உலகத்து ஜனாதிபதிக்கு அசர் தொலை கிடைக்கல. குதிரைகள் ஒன்றொண்டா பார்த்து 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 என்ஜாய் பண்ணி கொண்டு போறாங்க. குதிரைகளை பார்த்து முடியுது, அசர் தொலை கிடைக்கல. ஒரே ஒரு அசர் தான் கல்லா. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கை பூரா தொழுகையில கவனம் செலுத்தாதவர்கள், நீங்க பிரச்சனையில தான் இருக்கிறீங்க, அது சந்தேகம் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை, எதனால வந்துச்சு இந்த நெருக்கடி, ஏன் இந்த சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, இத நீங்க இன்னும் விளங்க இல்ல. அவ்வளவுதான். சோதனை தான், சோதனைக்கு மேல சோதனை தான் உங்களுக்கு. ஆனா விளங்கி கொள்ள இல்ல. நீங்க நோயின் நினைச்சு மருந்துக்கு செலவழிச்சுட்டு இருக்கிறீங்க, பேயின் நினைச்சு ஜின்ன விரட்டு இருக்கிறீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு அசர் கலா யாராயிருந்தாலும் சரி, தொழுகையில கையடிச்சா அல்லாஹ்க்கு ரோஷம் வரும். அல்லாஹ்க்கு ரோஷம் வரும். அவனோட கடமைகளை பாழாக்குறவங்களோட விஷயத்துல அல்லாஹ்க்கு ரோஷம் வரும். இது யாரோட இப்ப ரோஷம் வருகிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். யாராய்க்கலாம் அல்லாத ஒரு தொழுகை கலா, அல்லாஹ்வோட கோவத்தை அல்லாஹ் காட்டுறான். எப்படி காட்டுறான்? அல்லாஹு தாலா ஒரு கெட்ட ஜின்ன கூப்பிட்டான். கெட்ட ஜின், சுருக்கமா சொல்றேன், விரிவான பாடம். ஒரு கெட்ட ஜின்ன கூப்பிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனசுல போட்டிக்கிற உலகத்தை ஆட்சி செய்யற அந்த பவரை கலட்டி அல்லாஹ் ஜின்னுடைய உள்ளத்துல போடுற. சுருக்கமா விளங்குறதுக்கு சொல்றேன், பாடம் வேற மாதிரி வரும். பவரை மாத்துறான். இப்ப ஜின்னுக்கு உஜாரு வருகிறது. எதுக்கு? உலகத்தை ஆட்சி செய்யற உஜாரு. இவங்க உஜாரு என்ன செய்த பாவம்? விபச்சாரமா, கொலையா, மர்டரா, ஏமாத்தா, காணி பிடிச்சா, கூட்ட கூலிக்கு எடுத்துட்டு கொடுக்கலையா? ஒரு தொழுகை கலா, ஒரு தொழுகை கலா. அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்களோட ஆட்சி தான் சந்தோஷம். சந்தோஷத்தை அல்லாஹ் புடுங்கினான். புடுங்கி ஜின்னு கொடுத்தாங்க. ஆக்கள் நம்ப மாட்டாங்க. ஜின் போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சீட்ல உட்கார்ந்தாங்க. அதனால அவங்களோட முகத்தையும் சுலைமான் மாதிரி அல்லாஹ் ஆக்கி விட்டான். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சீட்ல ஜின் போய் உட்கார்ந்து. ஒரிஜினல் சுலைமான் ரோட்ல, தைரியம் இல்ல, முகத்துல வெளிச்சம் இல்ல, திண்டுக வழி இல்ல, திண்டுக வழி இல்ல. எத்தனையோ பேர் பிசினஸ்ல லோஸ், பெரிய பிரச்சனைகள், பயங்கரம், வருமானம் குறைஞ்சி, எதிர்பார்க்கிற பக்கம் எல்லாம் ஒரு சோகம், கவலை, சந்தோஷம் இல்ல. இப்ப விளங்குங்க, இப்ப விளங்குங்க என்ன பிரச்சனை. கடையில நல்ல வியாபாரம் நடந்துட்டு, திடீர்னு வியாபாரம் நின்று போச்சு. என்ன செய்யற? மௌலவி கண்ணுத்து கொஞ்சம் ஓதித்தாங்களே. இவர் சுபகம் இல்ல, லுஹரும் இல்ல, அசரும் இல்ல, மகரிப் இல்ல, இஷா இல்ல. இப்ப வியாபாரத்துல கொஞ்சம் அப்படி திம்மாவிட்டு வியாபாரம். இப்ப மௌலவிட்ட கண்ணூத்துக்கு ஓதி சேர்க்கு. கண்ணூர் உண்மைதான், ஆனா உங்களுக்கு கண்ணூர் இல்ல. நீங்க செஞ்ச பாவம் அல்லாஹ் உங்களோட சந்தோஷத்தை கழிச்சு. மௌலவியை கூப்பிடுற பக்கரா வந்து ஓதுவோம், கடையில யாசின் வந்து ஓதுவோம், வியாபாரம் இல்ல. ஓதோனும் ஓதோனும் அது வேணான்னு சொல்ல இல்ல. ஆனா உங்களோட ப்ராப்ளம் அது அல்ல. உங்களோட ப்ராப்ளம் நீங்க அல்லாஹ்வோட கட்டளைய உதாசீனம் செஞ்சீங்க, வீணாக்குறீங்க, கலா செய்றீங்க, தொழாம இருக்கிறீங்க, தொழுகையில கவனம் இல்லாம இருக்கிறீங்க. அதனால வந்த சோதனை. எந்த வாசலால பிரச்சனை வந்துச்சோ, எந்த வாசலால பிரச்சனை வந்துச்சோ அந்த வாசல் மஸ்ட் பி க்ளோஸ்ட். வாசல் பிரச்சனை வந்த வாசல் இங்க. நாங்க இங்க கண்ணூத்துக்கு ஓதிச்சிக்கிறோம், பொறாமைக்கு ஓதிச்சிக்கிறோம், சூனியத்துக்கு ஓதிச்சிக்கிறோம்.
எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப ரோட்ல ஜனாதிபதி சீட்ல இருந்தவங்க இப்ப ரோட்ல திண்டுக்க வழி இல்ல. மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, சாப்பாடு தாங்க, சாப்பாடு. என்ன பாவம், என்ன செஞ்ச பாவம்? ஒரு தொழுகை, அல்லாஹ் சாப்பாடு இல்லை. சொல்றாங்க மக்கள்கிட்ட, நான் தான் சுலைமான், முகத்தை கொஞ்சம் பாருங்க. முகத்தை பார்த்தா சுலைமான் மாதிரி விளங்குது, அந்த வெளிச்சம் இல்லையே. சீட்டை காட்டுறாங்க, அவரோட சீட்டை பாருங்க, அதான் சுலைமான் ஒரிஜினல் ஜின்ன காட்டுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 100 வயசு மாறு, 100 வயசு. ஒவ்வொரு நைட்லையும் வீசி கொண்டு போவாங்க. இந்த ஜின்னம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கா உள்ளுக்கு போகவில்லை, வெளியில நின்று காய்ச்சிக்குவாங்க. ரோட்ல 5 நாள், 10 நாள், 20 நாள், 30 நாள், 35 நாள், ஒரு மாசம், 40 நாள் கவலை. ஏன்? தொழுகையை வீணாக்கினா வாழ்க்கையில உள்ள சந்தோஷங்களை அல்லாஹ் கலட்டு. அது எதால கலட்டுவான்னு தெரியாது. 40 நாள் வரைக்கும் ஏதோ தௌபா உணர்றாங்க, ஏதோ மிஸ்டேக் நடந்து போச்சு, அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறாங்க. போதுமான அளவு தௌபா செஞ்ச பின்னால இப்ப ஒரு 40 நாள் உலகத்தை ஆட்சி செஞ்சது ஷைத்தான், ஜின். எல்லாரும் நம்பினான். அதோடதான் அவனோட தௌபாக்கு பின்னால அல்லாஹ் தஆலா பழையபடி இந்த பவரை கலட்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தைரியம் வருகிறது, நேர வாராங்க அவங்களோட சீட்டுக்கு. ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான், ஆனா தைரியம் இல்லை, கண்டதோட ஓடி. இது குர்ஆன் சொல்ற சம்பவம், குர்ஆன் சொல்ற கதை. ஏண்ட தொழில, ஏண்ட வருமானத்துல, ஏண்ட உடம்புல, ஏண்ட ஆரோக்கியத்துல, ஏண்ட வைஃபால, ஏண்ட பிள்ளையால எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன காரணம்? நீங்க தொழுகையை வீணாக்குறது மிகப்பெரியதொரு காரணம். இத ஒரு பாடமா இன்றைக்கு ஜும்மால இருக்கு. இதை விட்டுட்டு தொழுகையை நீங்க சீராக்காம, இந்த கடை சரிவரா வேற ஒரு கடையை திறப்போம், இங்க சரிவரா வேற ஊர்ல போய் திறப்போம், இந்த ஐட்டத்தை விடுவோம், வேற ஐட்டத்தை மாற்றுவோம், சும்மா பகல் கனவு காணவார். இதெல்லாம் சும்மா பகல் கனவு. அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறோம், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கட முன்னோர்களை எப்படி நடத்தினான் எல்லாம் தெளிவா குர்ஆன் சொல்லுது. இது ஒன்று சுருக்கமா கலைச்சிட்டு போறேன். இன்னொரு விஷயம் இருக்குது. தொழிலையும் குடும்ப ரீதியாகவும் எங்கட ஆரோக்கிய ரீதியாகவும் முன்னேறாம இன்னும் படுக்கையில ஈக்கிறதுக்கு இன்னொரு பாவம் காரணம். இன்னொரு பாவம் என்ன? குடும்ப உறவை முறிச்சு வாழ். குடும்ப உறவை முறிச்சு வாழ். ஃபேமிலி கின்ஷிப் ஏனல்ல கோவம். நான் அவட கோவம், தாத்தாவோட கோவம், பெரியப்பாவோட கோவம், பாப்பம்மாவோட கோவம், பிள்ளைகளோட கோவம், கோவம் கோவம் கோவம். இது நீங்க நினைக்கவானம். இது என்ன? குடும்பத்தோட கோவத்துக்கும் என்ன பிசினஸ்ல ப்ராப்ளம் வரத்துக்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு நினைக்கவான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். என்ன சொன்னாங்க? மன் ஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ உம்ரிஹி வ அன் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருக்கு நீண்ட ஆயுள் வேணுமோ, மிச்சங்காலம் இந்த உலகத்துல வாழணும் என்ற ஆசையா, குடும்பத்தை சேர்ந்து நடக்கும். எங்க இடிக்குதுன்னு பாரு. குடும்ப கோபம் உங்களுக்கு நீண்ட ஆயுள தடுக்கும். மிச்ச காலம் குடும்ப கோபக்காரன அல்லாஹ் துனியால வாழ விட மாட்டான், ஆட விட மாட்டான், தூக்கிடுவான். சின்ன சின்ன குறைஞ்ச வயசுல மவுத்தாவுறவங்களோட பேக்ரவுண்ட பாருங்க. பள்ளிக்கு உதவி செய்யறாங்க, சமூக பணிகளுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா குடும்ப விஷயத்தை பார்த்தா அங்க போய்
அங்க கோவம் அப்படியே குடும்பத்தோட கோவம், பெத்த தாய் தகப்பனோட கோவம், அங்க பிரச்சனை இருக்குதுண்டா ஹதீஸ் என்ன சொல்லுது? மிச்ச காலம் அல்லாஹ் உங்களை வாழ விட மாட்டார். மிச்ச காலம் வாழணுமா? சேர்ந்து சேர்ந்து போங்க குடும்பத்தோடு, வெட்டி வாழவான். திங்கக்கிழமை இரவையில வெள்ளிக்கிழமை ராவைக்கு அபுவாபுல் ஜன்னah சொர்க்கத்தில வாசல் திறக்கப்படுகிறது. ஈமானோடு இருக்கிற எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். மண்டே அண்ட் தேர்ஸ்டே எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறார், எல்லாரையும். ஆனா சொல்லுவான், தந்த சகோதரனோட கோவிச்சு கொண்டு இந்த 2 பேர் அவங்கள மன்னிக்க வானம் அப்படியே விட்டு வைங்க, ஹத்தா யஸ்தலிஹா ஒத்துமைப்படுறாங்களான்னு பார்ப்போம், மன்னிக்க வானம். யாருக்கு மன்னிப்பு இல்ல? வெள்ளிக்கிழமை ராவ், திங்கக்கிழமை ராவ், எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். குடும்ப கோவக்காரனுக்கு மன்னிப்பு இல்ல. அல்லாஹ் சொல்றான் மன்னிக்கவான், மன்னிக்க. அல்லாஹ்ட மன்னிப்பு இல்லாதவன் எங்க போய் என்ன செய்யலும்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஷாபானுடைய 15ஆம் இரவு நாங்க பராத் நைட்னு சொல்லுவோம். பராத் நைட்லயும் 2 சஹீஹான ஹதீஸ் இருக்குது. எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், குடும்ப கோவக்காரனை தவிர. லைலத்துல் கத்ர் 27, 29, 25, 23 பிந்தின 10 ஃபுல்லா நீங்க தேடுறீங்க, அழுவுறீங்க, தௌபா செய்றீங்க, அழுது கண்ணெல்லாம் சொகப்பாவி. ஆனா குடும்ப கோவம் உங்களுக்கும் அல்லாஹ்ட மன்னிப்பு. ஹஜ்ஜில அரஃபா மைதானத்துல கால் வைக்கிறார். அரஃபா மைதானம் இங்க எங்கட நாட்டுல ஒரு நடைமுறைக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்க எல்லாம் வாங்க முன்சப்புக்கு எல்லாரும் சலான் சொல்லுங்க, எல்லாரும் சலான் சொல்லுங்க. ஹஜ்ஜிக்கு போய்த்துட்டு வந்தாலும் ஹஜ்ஜார் ஆசையோடு ஒரு சலாம், ஏன் அவர்கிட்ட இருந்து துஆ எங்களுக்கு கிடைக்கும் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடும்ப கோவக்காரன் ஹஜ்ஜிக்கு போறான், அரஃபா மைதானத்தில் இருக்கிறான், எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்ப வழங்குற நேரம் ஷைத்தான் பொறுக்கேலாம தலையில மண் அள்ளி போட்டுக்கொண்டு ஓடுறான். அந்த மைதானத்திலையும் அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்களுக்கு, கோவக்காரன மன்னிக்கவா. பாப்பாவோட கோபம் ஹஜ்ஜிக்கு வந்து, உம்மாவோட கோபம் ஹஜ்ஜிக்கு வந்து, அக்கம் பக்கத்தோட கோபம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு 15 லட்சம் ஒரு மாசம் நாட்டுல இல்ல, மன்னிப்பில்லாம வாழ. அப்ப இவருக்கு போயிட்டு கை கொடுத்து கட்டி அணைச்சு துஆ செய்யுங்கன்றதுல ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? என்ன பிரயோசனம்? இவரே மன்னிப்பில்லாம வந்திருக்கிறார், அல்லாஹ் பாதுகாப்பு. சும்மா தொழுக, முன்பின் சுன்னத், தஹஜ்ஜுத், எங்கட சில இந்த சோசியல் ஒர்க், சமூக பணிகள்ல நாங்க ஈடுபடுற செலவழிக்கிற இத வச்சு மட்டும் மேல போவேலும் நினைக்கவாள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், என்ன? நான் துஆ கேட்க போறேன், துஆ செய்ய போறேன். இந்த யாருக்கு சொல்றாங்க? எனக்கு உங்களுக்கு இல்ல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை கண்ணால் கண்டு ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அவங்க செய்யாத அமலா, அவங்க செய்யாத ஜிஹாதா, உயிரை பணயம் வச்சு நபிக்காக எதையும் செய்தவர்கள். இவங்களை பார்த்து சொல்றாங்க, துஆ செய்ய போறேன், குடும்ப கோவக்காராக்கள் யாரும் இருந்தா தயவு செஞ்சு போய் இருக்கவா. யார? சஹாபா. ஏன்? குடும்ப கோபம். அப்படிப்பட்ட ஒத்தர ரசூலுல்லாஹ் தந்த மஜ்மால, தன்னுடைய மஜ்லிஸ்ல வச்சுக்கொண்டு துஆவுக்கு கையேந்த விரும்பல்ல. இவ்வளவு பெரிய பாவம், இவ்வளவு பெரிய பாவம். சுருக்கமா சொல்றேன்டா, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். குடும்ப உறவ முறிச்சவன்
சொர்க்கம் போக மாட்டான். சொர்க்கம் போகாத ஆளோட அல்லாஹ் இப்பனா ஒருத்தர் இருக்கிறார், நடமாடிக்கொண்டிருக்கிறார், எல்லாரோடையும் நல்லா இருக்கிறார், குடும்பத்தோட சரியில்லை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனுக்கு சொர்க்கம் இல்ல. சொர்க்கம் இல்லாதவனோட அல்லாஹ் இருப்பானா? ரசூலுல்லாஹ் இருப்பாங்களா? அவன் கடையில, தொழில, வீட்டுல, போற இடங்கள்ல, பிசினஸ் பிளேஸ்ல மலக்குமார்கள் இருப்பார்களா? யார் இருக்கிறார்? ஜின்னு செய்தாங்க. பரக்கத்தில்லாத மனுஷன், தொழில பாதிப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ உம்ரி, நீண்ட வாழ்நாள்ல பரக்கத் யாருக்கு வேணுமோ குடும்பத்தை சேர்ந்து சேர்ந்து நடங்கோ, ஒட்டி ஒட்டி போங்க, வெட்டவான் கற்பனவான் சேர்ந்து. அவங்க எங்களை வெட்டுறாங்க, அவங்க எங்களை விளக்குறாங்க, அவங்களோட பங்கனுக்கு எங்களுக்கு சொல்ல இல்ல, எங்களை எப்பயுமே கட் பண்ணி தான் போறாங்க. நாங்க ஏன் பால்ட் ஆகணும், நாங்க ஏன் அங்க போய் செகண்ட் ஆகணும்? செகண்ட் அல்ல, கோவிச்சவங்களை வீட்டுக்கு தேடி போய் கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றீங்க. அவங்க கதவை திறந்துட்டு என்று சொல்றாங்க, கதவை இழுத்து மூடுறாங்க. அவங்களுக்கு ஆயுள் கட்ட, உங்களுக்கு ஆயுள்ல பறக்கும். நீங்க ஒட்டி ஒட்டி போறீங்க, நீண்ட ஆயுளுக்காக போறீங்க. நீங்க சமைச்சா ஒரு கறி பிங்கான, ஒரு சோத்து பிங்கான, ஒரு சகன அனுப்புறீங்க, கண் முன்னுக்கு தட்டி கொட்டி உடைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆயுள் கட்ட, உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, நீண்ட ஆயுள். அப்ப ஆயுள் இடையில முடிஞ்சு போயிருந்தா எப்படி முடியும்? நோய் நோய் இப்ப பார்த்தாலும் நோய், வருத்தம், பிரச்சனை, என்னென்னமாவது உடம்புக்கு பிரச்சனைகள் வரும், திடீர்னு மொத்த போயிடுவார். இரண்டாவது, குடும்ப கோபம் உங்களோட வாழ்நாள தாக்குது. இரண்டாவது, குடும்ப கோபம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட ரிஸ்க டேமேஜ் பண்ணும். பிசினஸ் பிரச்சனையாகும், கடை பிரச்சனை, தொழில், வருமானம், கார்மெண்ட் ஃபேக்டரி, உங்களோட பிசினஸ் பரக்கத் எல்லாம் இல்லாம. எதுக்கு? குடும்ப கோபம். குடும்ப கோபம் எங்க இஸ்லாம் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணி வச்சிருக்குதுன்னு பாரு. கடையொன்றை திறக்கிறோம், நல்ல ஒரு பெரிய கடையொன்றை திறக்கிறோம், 2 கோடிக்கு சாமான் போட்டு மாஷா அல்லாஹ் ஒரு கடையை திறந்தாச்சு. ஆனா குடும்ப கோபம். நானா அழைக்கப்படல, உண்மையும் விருப்பம் இல்லை, உண்மை வரல. உதாரணம், சிலவங்க அவங்களோட குடும்பத்தோட அவங்க கோபம் இல்ல, ஆனா வைஃப் குடும்பத்தோட கோபிக்க வைக்க. நானா வரப்படாத எங்களை வீட்டுக்கு, உண்ட உண்மத்தை இருந்து போய் வரக்கூடாது, உனக்கு எல்லாம் பாவம் தான். குடும்ப உறவை நாங்க பிரிஞ்சாலும், வைஃப பிரிச்சாலும் எல்லாம் பாவம் தான். இந்த பாவம் உங்களோட பிசினஸ் தான். ஹதீஸ் நான் சொல்லல, ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிசினஸ் கடையாண்டு திறக்கிறீங்க, குடும்ப கோபம் இருக்குது. இது எப்படின்னா, ஒரு ஏக்கத்துல ஒரு காரை நிப்பாட்டி அதுக்குள்ள நீங்க உங்களோட புள்ள குட்டி எல்லாம் ஏறி, என்ஜின் இல்ல, ஏக்கத்துல நிப்பாட்டிங்க, புள்ள குட்டி எல்லாம் ஹாய் பாய் என்று பள்ளத்துல போறீங்க. அவ்வளவு பள்ளம் முடிஞ்சதோட நின்றுது. கடைய திறந்தீங்க, குடும்ப கோபம். 4 மாசம் 5 மாசம் வியாபாரம் அந்த மாதிரி ஓடுமே. பள்ளத்துல போறீங்க, என்ஜின் இல்ல உங்களோட கடையில, ஓடாது. ஊருக்கு நல்ல, குடும்பத்துக்கு சரியில்லை, ஓடாது வியாபாரம். இடையில ஒரு 5-6 மாசம் போனதோடு அப்படி டல்லாது. கண்ணூரே இவரோடனே முடிவெடுக்கிற கண்ணூர் ஏண்டா புதுசா பிறந்தோடனே எங்கட கடைக்கு ஆக்கள் வாடுறதும் போறதும் ராவும் பவலும் இவர் விளங்குற கண்ணூர். கண்ணூர் உண்மை, அது வேற பாடம் இல்ல. இப்ப கண்ணூத்துக்கு போய் ஓதுறீங்க, மௌலவி தண்ணி ஒரு போட்டல் ஓதித்தாங்கோ, கடையெல்லாம் தெளிக்கவா, குடிக்கவா, சாமானுக்கு எல்லாம் தெளிக்கவா.
அதல்ல பிரச்சனை. குடும்ப கோபம் பல்ல முடிஞ்சு அவ்வளவுதான். உங்க ஆட்டம் க்ளோஸ். ரிசுக்குல எல்லாம் பரக்கத்தை எடுத்துட்டான். வியாபாரம் நின்று போச்சு. நீங்க தப்பா விளங்குறீங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குடும்ப கோபம் இவ்வளோ தூரத்துக்கு எங்கட ஆயுள காத்துது, எங்கட பிசினஸ் காத்து. சும்மா திங்க் பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க. நல்ல வியாபாரம் நடந்துட்டு ஒரு காலம். இப்ப வியாபாரம் கொஞ்சம் டல்லாவி. சும்மா யோசிச்சு பாருங்க. நிறைய பேரு படும் தலையில். ரைட், குடும்ப கோபம் படும். அந்த ஓட்டை அடைங்க, உங்களோட பிரச்சனை முடிச்சு தேடிப்போம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு துரோகம் செய்றவனுக்கு நீங்க உதவி செய்ய. நாங்க ஏன் கோவிச்சுட்டீங்க? அவன் சரியில்லை, அவன் செஞ்ச வேலைய நீங்க கேட்டா நீங்களும் கோவிச்சு கொள்வீங்க என்று சொல்ற மாதிரி சில பிழைகளைத்தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு தாண்டித்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்சின் மன் கான, உங்களுக்கு துரோகம் செஞ்சவனுக்கு நீங்க உபகாரம் செய்ய. நாய் எங்களை ரோட்ல போக கொல கடிச்சிருச்சு. எங்களுக்கு வந்த கோபத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? நாயை பிடிச்சி அதுல காலை கண்டிக்கிறேன். என்னைய கடிச்ச நான் கடிச்சேன். இது நாய் குணம். மனுஷ குணம் என்ன? அவங்க துரோகம் செய்யறாங்க, செஞ்சுட்டு போகும். அவங்களுக்கு பாக்கியம் இல்லை. எனக்கு ஆசை மிச்ச நாள் வாழும், எனக்கு ஆசை பிசினஸ்ல நான் டெவலப் ஆகும், எனக்கு ஆசை எனக்கு நல்ல மவுத்து வரணும் என்று சொன்னா உங்களை வெற்றவங்க தேடி தேடி அவங்களோட உங்களை கவனிச்சவங்களை நீங்க கவனிங்க. கல்யாணத்துக்கு சொன்னவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்க. உங்களுக்கு கிஃப்ட் ஆனவங்களுக்கு நீங்களும் கிஃப்ட கொடுங்க என்று சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வர தேவை. அந்நியாக்களுக்கும் தெரியும். எங்களுக்கு தார நாங்க கொடுப்போம், எங்களை கவனிக்கிற நாங்க கவனிக்கோம். அந்நியவங்களுக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றதா இருந்தா ஒரு செய்ய கஷ்டமான ஒரு வேலையை தான் சொல்றாங்க. எப்படி அவங்க